வெல்கம் டு மிஷன் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க ஒரு மூவி வந்து த டெவில் வேர்ஸ் ஃபாதர் 2026 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போகணும். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. த ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். அண்ட் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ரன்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் பப்ளிஷிங் கம்பெனி இருக்குது. ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாடல் ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஷன் ரிலேட்டடான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் எடிட்டர் இன் சீஃபாக இருக்கிறாங்க மிராண்டா. ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு பீஸ்ட். அந்த பொசிஷனில் அந்த ஃபீல்டில் அவங்க ஒரு பீஸ்ட்டு. அவங்ககிட்ட மோதிரனாலே மற்ற கம்பெனிஸ்லாம் பயப்படும். ஸோ இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு இன்னும் பெரிய போஸ்டிங் தரதான் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து சொல்லியிருக்க அந்த சமயத்தில் அவருடைய லைக் 75th பர்த்டேவோ சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வரும். அங்கே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க ஆண்டின்ற ஒருத்தங்க. அவங்க அங்கே போயிட்டு அங்கே ஜேர்னலிஸ்ட்டாக சேர்றாங்க. சேர்ந்துட்டு அவங்க வந்து இந்த லிட்ரலி எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த பேஜஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அது எதுவுமே வந்து அங்கே நிறைய ஆடியன்ஸை கவர் பண்ணலை. அண்ட் இருக்கிற ஆடியன்ஸு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆன உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்குற மாதிரி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து மிராண்டாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விமன் ஒருத்தர் இருக்காங்க, சாஷா பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு இண்டிபெண்டன்ட் விமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான் மாதிரி. அவங்கள எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி காண்டாக்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மிராண்டாவை, அவங்களோட பாஸை பண்ணிடுறாங்க. அப்படி முடிச்ச கையோட இந்த அவ்வளோ பெரிய அக்கேஷன் ஒன்று நடக்குது. அவரோட 75th பர்த்டே ஆர் சம் கைண்ட் ஆஃப் அன்னைக்கு அவ்வளோ பெரிய அக்கேஷன் நடக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அந்த மனுஷன் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஈவெண்ட் அப்போ இறந்துடுறாரு. இறந்த கையோட இப்படி ஆனதுக்கப்புறம் அப்பா கிட்டேருந்து பிள்ளைக்கு வந்து கம்பெனி வந்து போகிற சமயத்தில் புள்ள என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்து இவங்க ஒருத்தர் தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்து ஒரு டீமே இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமே இறக்கிறாரு. இறக்குன கையோட லைக் எல்லாரோட வேலையும் வந்து கேள்விக்குறியாவது. லிட்ரலி வந்து மிராண்டாவே வந்து இருப்பாங்க இல்லையான்றது தெரியல. ஸோ வந்து ஆரம்பத்தில் இந்த பாஸுக்கும் எம்ப்ளாயிக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை திடீர்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கே வரும்போது அந்த டீம் என்ன பண்ணாங்க, லிட்ரலி அந்த கம்பெனி வந்து வேற ஒருத்தங்க கைக்கு போதா, இல்லை இவங்க அந்த கம்பெனியில் இருந்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையை. அண்ட் இதில் வந்து நம்ம மிராண்டாவுக்கு வந்து ஹிடனான ஒரு எனிமியும் இருப்பாங்க. அந்த எனிமி உருவாக்குனது மிராண்டா தான். அவங்க என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ணாங்க மிராண்டாவை வந்து கவுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட கதையை. இது வந்து லிட்ரலி வந்து இந்த ஆக்ஷனு, இந்த அந்த மாதிரி இந்த ஹெவி சவுண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ட்ராமா எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ட்ராமா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பெருசாக ட்ராமாஸ்லாம் அவ்வளோவா எனக்கு வந்து நான் நோட்டீஸ்லாம் பண்ண மாட்டேன், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த பப்ளிஷிங் கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்காங்க. உள்ளே நடக்கிற அந்த டென்ஷனு, ப்ரெஷரு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலு, அவங்க அந்த அந்த ஆஃபீஸில் இருக்கிற விதம், அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ட்ராமாவும் வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேங்களா. அண்ட் அதனாலேயே இந்த படம் வந்து எனக்கு ஒரு அபவ் ஆவரேஜ். அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு 3.5 தருவேன். நான் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ரெக்கமெண்டபிள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை பாருங்கள், இல்லைனா வேணாம். அதே மாதிரி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம மிஸ்டர் நோபடி இன்னொன்று சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.